வணக்கம். லே நியூஸ் செய்திகளுக்காக சித்ரா. விரிவான செய்திகளை தற்போது பார்க்கலாம். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே கொள்ளப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த 15 வயது மாணவி சாஸ்தி கீர்த்தனா பள்ளி சிறப்பு வகுப்புகள் முடிந்து அரசு பேருந்தில் வீடு திரும்பிய போது தேர்ப்பட்டி பிரிவு பேருந்து நிறுத்தத்தில் இறக்குமாறு கேட்டும் நடத்துனர் மறுத்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்தில் மாணவி இறக்கிவிடப்பட்டதால் அவர் தனியாக நடந்து வீட்டை நோக்கி சென்றுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த மாணவியின் பெற்றோர் மற்றும் கிராம மக்கள், குறிப்பாக 70க்கும் மேற்பட்ட பெண்கள் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் தாராபுரம் பழனி சாலையில் திடீர் மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி சம்பந்தப்பட்ட ஓட்டுநர் மற்றும் நடத்துனரிடம் விசாரணை நடத்தப்படும் என்று உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. இந்த மறியலால் தாராபுரம் பழனி சாலையில் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தாராபுரத்துக்கு 30 வருஷமா வேலைக்கு போறேங்க. ஆஸ்பத்திரி வேலை சீக்கிரம் வேலைக்கு தான் நான் போறேங்க. எந்த பஸ்ஸுக்காரன் ஏற்றினாலும் இது எக்ஸ்பிரஸ் இந்த பஸ் அப்ப அந்த பஸ் நிக்காது. சேலம் பஸ் அலங்கத்துக்கு போகுது, அங்க போகுது. ஏதோ ஒரு பஸ் இத்தனை பஸ் நிக்குது, இந்த பஸ் தான் உனக்கு கிடைச்சதானே கேள்வி கேட்கறாங்க. எனக்கு பழனி பஸ் பழனி பஸ் தான் கேட்கறோமுங்க. நீங்க இதுக்காக நீங்களே கோவிச்சுக்கிறீங்க அப்படின்னு நாங்க எத்தனை தடவை சொல்லி அப்படி நான் நகலை கட்டி ஏறி வந்தா மணக்கடவுல இறக்கி விடுறாங்க, இல்லைன்னா பள்ளி காலேஜ்ல இறக்கி விடுறாங்க. கேட்டா என்னங்க இப்படி எல்லா பஸ் நிக்குதுன்னு சொல்றீங்க, இப்படி பண்றீங்க, நாங்க என்ன செய்யறது அப்படின்னு கேட்டா சொல்றவனுக்கு என்ன வலிக்குது, ஆபீஸ்காரன் சொல்றவனுக்கு என்ன வலிக்குது, போலீஸ்காரன் சொல்றவனுக்கு என்ன வலிக்குது அப்படின்னு தான் சொல்றாங்க. நாங்க என்ன செய்ய முடியும் சொல்லுங்க பாக்கலாம். நாங்க போராடி இதே மணக்கடவுள் போய் இறங்கி நடந்து வந்திருக்கிறோம். நல்ல காலேஜில் இறங்கி வந்திருக்கிறோம். நாங்க பல தடவை எல்லாத்திட்ட நாங்களே எத்தனை தடவை பரியல் பண்ணி பார்த்துட்டோங்க. முதல்ல ஒரு தடவை இதே மாதிரிதானுங்க எனக்கு உடம்பு இல்லாத போயிட்டு வந்தா அப்ப அப்படித்தான் இதே மாதிரிதான் போலீஸுக்கு எல்லாம் வந்து பஞ்சாயத்து பேசி எல்லாம் பஸ் ஆனத்த பஸ் நிக்குதுன்னு தான் சொன்னாங்க. ஆனா அதுல இருந்து ஒரு 10 நாள் நின்னாங்க. அந்த வெள்ளை ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஒரு வாரமா 10 நாள் இங்க நின்னாங்க. ஒரு வாரமா காலையில சாயந்தரம் நிப்பாங்க. அது வரைக்கும் நின்னுது. அதுக்கு பின்னாடி பஸ்ஸே நிக்கலிங்க. நாங்களே போராடி பார்த்துட்டோம். எத்தனை தடவை போராடலாம். படிக்கிறது பிள்ளைகள எல்லாத்தையும் கண்டபடியா பேசுறாங்க. இதுதான் டவுன் பஸ் தேர்ப்பட்டுக்குள்ள போயிட்டு வர டவுன் பஸ். எனக்கு சார் எல்லாம் கால் வலியோடு இப்படி ஏறுற மெதுவா எடுத்தன நீ உட்காந்து படுத்துக்கோ சேர்ல, அப்புறம் நான் வண்டி எடுக்கிறேன் அப்படின்னு கேக்குறாங்க. பஸ் எடுக்கிறேன். அந்த டிரைவரை கண்டாடி பார்த்தாலும் நான் சொல்ல முடியுங்க, என்னால இப்போ சொல்ல முடியும். பொள்ளாச்சி அருகே ஆனைமலையில் தமிழக வெற்றிக்கழக நிர்வாகிகள் என்று கூறப்படும் இருவர் மதுபோதையில் சாலையின் நடுவே காரை நிறுத்தி பொதுமக்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக சர்ச்சை எழுந்துள்ளது. பாம்பே மணி மற்றும் பொம்முராஜ் என்ற இருவர் பதிவு எண் இல்லாத காரில் மதுபோதையில் வந்து இளைஞர்களிடம் தகாத வார்த்தைகள் பேசியதுடன் தங்களை கட்சி நிர்வாகிகள் என்று கூறி மிரட்டல் விடுத்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. பேசுங்க. ஆனமலை ஒன்று ஏங்க நீங்க தான் வண்டி எடுங்க எடுத்துட்டு போனா வேலை முடிஞ்சுல. எதுக்குன்னா ஒன்றி அது எல்லாம் கேட்டு ஓடு இல்லைங்க சரிங்களா. இல்ல நட் ரோட்ல போட்டு வண்டி எடுக்க சொன்னா ஆனமலை ஒன்றியம் டிவிக்கேங்கிறீங்க. தலைவர் போட்டோ ஜோப்ல வச்சுட்டு இதெல்லாம் நல்லாவா இருக்கு? தண்ணி போட்டு சொல்லுங்க. ஒரு பொறுப்புல இருக்கவங்க பொறுப்பா இருக்கணும்னா நீங்க தண்ணி போட்டு தான் பேசுறீங்க. வாசம் இங்க வருது. வண்டி வருது. வாசம் வருதா? வாங்க போலாமாங்களா? எங்க வண்டி எடுங்க. நானும் எல்லா குரூப்ல இருக்குன்னா அத்தனையும் போட்டு விட்டுருவோம். சரிங்களா? எல்லாம் தம்பி நீங்க தம்பி போலாம். எங்க போனோங்கிறீங்க? இங்க போனீங்க வாங்க போலாம் வாங்க. பொறுப்புல இருக்குன்னு சொல்றீங்க. அப்புறம் சம்பந்தமே எல்லாம் யார வேணா கூப்பிடுங்கிறீங்க. புரியல. இதுதான் உங்களுக்கு பொறுப்பு. இப்ப நீங்க தானே சொன்னீங்க கூப்பிடு பாத்துக்கலான்னு. சொல்லுங்கண்ணா. என்ன ஏதோ ப்ரூவ் பண்றீங்களா? சரி அமைச்சுக்கணும். நீங்க தண்ணி போட்டு இவரு தான் சொன்னாருங்க. ஒன்றியத்தில் இருக்கோம் டிவிக்கே நீங்க சொன்னாரா இல்லீங்களா? அத நீங்க வண்டி எடுத்துருந்தீங்கன்னா பிரச்சனையே கிடையாதுங்க. அதை விட்டு போட்டு அரசியல் தலைவர் பேரை சொல்லி அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எல்லாம் பொறுப்பு கொடுத்தது யாரு? தம்பி வேணாம் தம்பி. என்னங்க வேணாம் மிரட்டுறீங்களா? தம்பி நீங்க கஞ்சா போட்டு பேசுறீங்க. கஞ்சா போட்டு பேசுறமா? நீங்க தண்ணி போட்டு பேசுறீங்க, டப்புன்னு கஞ்சான்ட்டீங்கன்னா இப்ப ஊரே ஒத்துக்கணும். கஞ்சா குடிச்சிருக்கணுமா? நானு ஏன் ஊருக்கே தெரியுங்க நான் குடிப்பனா மாட்டினான்ட்டு. சரிங்களா? அப்துல்லா யாருங்கன்னா அப்துல்லா சம்பந்தமே தண்ணி போட்டு வளராரு வருத்தீங்களா? நான் இந்த குரூப் கண்டிப்பா இன்னைக்கு எல்லாத்து குரூப்லயும் போட்டோம். டிவிகே குரூப் நானும் இருக்கேன். எல்லாத்துலயும் ஆனமலை ஒன்றியம், வால்பாறை தொகுதி எல்லாத்துலயும் இருக்கேன். இல்ல இன்னைக்கு போடுவாங்கண்ணா. நீங்க போட்டு பொறுப்பாளர்னு சொல்லி அவர் சொன்னாருங்க. தெரியுங்களா?
அது சரிங்களா தப்புங்களா? பொறுப்பு இருக்கு இப்படி பேசலாமா? பொறுப்பா நடந்துருக்கணும், அதுக்கு தான் உங்களுக்கு பொறுப்பு கொடுத்துருக்காங்க. அப்ப வண்டி எடுக்க நட் ரோட்ல போட்டு வண்டி எடுக்க முடியாது, அவர் ரியால்ஸ் போங்கிறாரு. பெண்கள் மற்றும் சிறுமிகள் மீதான பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க வலியுறுத்தியும் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய கோரியும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பில் மதுரையில் மாபெரும் கண்டன பேரணி நடைபெற்றது. தெற்கு வாசல் பகுதியில் தொடங்கிய இந்த பேரணியில் 1000க்கும் மேற்பட்ட பெண்கள், ஆண்கள் மற்றும் குழந்தைகள் பங்கேற்று பாலியல் குற்றங்களுக்கு எதிரான முழக்கங்களை எழுப்பியபடி கிரைம் பிரான்ச் அலுவலகம் வரை பேரணியாக சென்றனர். தொடர்ந்து நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பாலியல் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும், ஜாமீன் வழங்கக்கூடாது, பெண்கள் மற்றும் சிறுமிகளின் பாதுகாப்பை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. கடந்த திமுக ஆட்சியிலே பாலியல் குற்றங்கள் நடக்கிறது என்பதை தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்திலே விஜய் அவர்கள் குறிப்பிட்டார்கள். தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு பெண் கழிவறைக்கு செல்ல முடியவில்லை, கல்லூரிக்கு செல்ல முடியவில்லை, பேருந்துகளிலே செல்ல முடியவில்லை. என்ன சிஎம் சார் என்ன செய்கிறீர்கள் என்ற ஒற்றை காரணத்தை தன்னுடைய பிரச்சாரத்தில் முன்வைத்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள், நான் மாற்றத்தை கொண்டு வருவேன் என்று ஆட்சி கட்டிலே ஜோசப் விஜய் அவர்கள் அமர்ந்திருக்கிறார். அவர் அமர்ந்த பிறகு ஒவ்வொரு நாளும் செய்தித்தாள்களை நாம் திறந்து பார்த்தோம் என்று சொன்னால் பாலியல் ரீதியாக பெண்கள் பாதிக்கப்படுவது தொடர்கதையாக மாறி இருக்கிறது. பேருதான் சிங்கப்பெண். சிங்கப்பெண் படையில இருக்கிறவங்க என்ன புருஷ்லியுடைய அக்காவும் ஜாக்கி ஜானுடைய தங்கச்சியுமா இருக்கிறாங்க. 2500 பேரை நாங்கள் நிர்ணயிக்க போகிறோம், அதுல நாங்க சேர்க்க போகிறோம் என்று சொல்கிறார்கள். சேர்த்த பிறகு அவங்க கையில லட்டி தர மாட்டாங்களாம், அவங்க கையில துப்பாக்கி தர மாட்டாங்களாம், அவங்க கையில அதிகாரத்தை தர மாட்டாங்களாம். ஆனா அவங்க சிங்கப்பெண். எல்லாமே இந்த ஸ்டிக்கர் ஒட்டக்கூடிய வேலையை நிறுத்திட்டு ஆக்கப்பூர்வமான வேலைகளை செய்யணும். விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு அங்கங்க போய் பஸ்ல பேசுறத பாக்குறோம். ஆனா பஸ்ல போகும்போது நம்ம அந்த சிங்கப்பெண் படையை பார்க்க முடியல. மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய தேவை இருக்கு, அதை நம்ம மறுக்கல. ஆனால் ஏமாற்று வார்த்தைகளை, அழகு வார்த்தைகளை, அலங்கார வார்த்தைகளை சொல்லி மக்களை ஏமாற்றாமல் மக்களுடைய பாதுகாப்புக்கு எது தேவையோ அதை நோக்கி நகர வேண்டும். சிங்கப்பெண்களுக்கு அதிகாரத்தை கொடுங்க, அவங்க கையில லட்டியை கொடுங்க, அவங்க கையில துப்பாக்கியை கொடுங்க. அப்படி கொடுக்கின்ற போதுதான் அவர்கள் மக்களுக்கு பாதுகாப்பானவர்களாக இருப்பார்கள். நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தியும் நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்திற்கு பொறுப்பேற்று மத்திய கல்வித்துறை அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்று கூறியும் மதுரையில் இந்திய மாணவர் சங்கத்தினர் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமுக்கம் தபால் நிலையம் முன்பு நடைபெற்ற இந்த போராட்டத்தில் நீட் என்ற பெயருடன் பாடை கட்டி மலர் வளையங்களுடன் மாணவர்கள் மற்றும் மாணவிகள் கலந்து கொண்டு எதிர்ப்பு முழக்கங்களை எழுப்பினர். மேலும் தேசிய தேர்வு முகமை மற்றும் மத்திய அரசிற்கு எதிராக கோஷமிட்ட அவர்கள் நீட் தேர்விற்கு எதிராக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றவும் மாணவர்களுக்கான பயிற்சி மையங்களை அமைக்கவும் வலியுறுத்தினர். இந்த போராட்டத்தை முன்னிட்டு ஏராளமான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். AI தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியை தடுக்க முடியாது, ஆனால் அதன் தவறான பயன்பாடுகளை கட்டுப்படுத்த வேண்டும் என்று நடிகரும் இசையமைப்பாளருமான விஜய் ஆண்டனி மதுரையில் தெரிவித்துள்ளார். 100 சாமி திரைப்படத்தை ரசிகர்களுடன் பார்ப்பதற்காக மதுரை வந்திருந்த அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் AI மூலம் நடிகைகளின் உருவத்தை தவறாக பயன்படுத்தி ஆபாச வீடியோக்கள் உருவாக்கப்படுவது கண்டிக்கத்தக்கது என்றும் இதனை தடுக்க உலகளாவிய அளவில் நடவடிக்கை தேவை என்றும் கூறினார். மேலும் திரைப்படத்துறையில் AI வளர்ந்தாலும் மனிதர்களின் உணர்வுகளையும் படைப்பாற்றலையும் முழுமையாக மாற்ற முடியாது என்றும் நல்ல கதையம்சம் கொண்ட திரைப்படங்களுக்கு மக்கள் எப்போதும் ஆதரவு அளிப்பார்கள் என்றும் தெரிவித்தார். ஒரு படத்துக்கு வந்து இசை செய்து சப்போர்ட்டிவா இருக்கும் பட்சத்துல அன்னைக்கு மேனுவலா இருந்தது, இப்ப எல்லாமே AI வந்துருக்கும் ஈஸியா எல்லாருமே ப்ரொடக்ஷன் கொடுத்தாலுமே அந்த ரியாலிட்டி அந்த ஃபீல் அப்படின்னு வந்து எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க? மேனுவல் கிடைக்கிறதுக்கு AI வந்து கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆச்சு. எப்போ ரோஜாவோட மியூசிக் நீங்க கேட்டீங்களோ, இன்ஃபேக்ட் புன்னகை மன்னன்ல இருந்தே அது AI அந்த கம்ப்யூட்டரைஸ்ட் மியூசிக்னு வரதான் செஞ்சிருச்சு. அதோட அடுத்த லெவல் தான் நீங்க பாக்குறீங்க. கம்ப்யூட்டர் மியூசிக்கோ ஏஐயோட மியூசிக்கோ நீங்க கேட்கறது புதுசு கிடையாது. ஏஐன்ற வார்த்தை போட்டு பண்றோம், மிஷின் மியூசிக் பண்ண ஆரம்பிச்சு பல நாள் ஆச்சு. என்னதான் பண்ணாலும் வந்து அதுலயும் சோல்ஃபுல்லான மியூசிக் கண்டிப்பா கொடுக்க முடியும்.
சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு தமிழக ஆளுநர் R.N. அர்லேக்கர் கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகளுடன் கலந்து கொண்டார். காலை 7 மணி அளவில் நடைபெற்ற இந்நிகழ்வில் யோகா பயிற்சிகளை மேற்கொண்ட ஆளுநர் உடல் மற்றும் மனநலத்திற்கு யோகாவின் முக்கியத்துவம் குறித்து மாணவ மாணவியர்களுக்கு சிறப்புரையாற்றினார். கோவை மாவட்டம் ஆலந்துறை அருகே பூண்டி செம்மேடு சாலையில் நள்ளிரவு நேரத்தில் 2 காட்டு யானைகள் உலா வந்த காட்சிகள் சிசிடிவியில் பதிவாகி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன. வெள்ளியங்கிரி மலைப்பகுதியை ஒட்டியுள்ள சமவெளி பகுதிகளில் உலா வந்த யானைகள் அங்கிருந்த குடியிருப்பு பகுதிக்குள் நுழைய முயன்ற போது அங்கிருந்து தெருநாய்கள் தொடர்ந்து குரைத்ததால் அவை அச்சமடைந்து சாலையை கடந்து மீண்டும் வனப்பகுதியை நோக்கி வேகமாக ஓடி சென்றன. யானைகளின் வலசை பாதைகள் மற்றும் சமவெளி பகுதிகள் ஆக்கிரமிக்கப்படுவதே இதுபோன்ற நிகழ்வுகளுக்கு காரணம் என்று சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மதுரை மாவட்டம் மேலூரில் உள்ள அரசு பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர் மற்றும் தமிழக வெற்றிக் கழக பெண் நிர்வாகி ஒருவர் சினிமா பாடலுக்கு நடனமாடிய வீடியோ சமூக வலைதளங்களில் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் மற்றும் தமிழக வெற்றிக் கழக மேலூர் நகர இணைச் செயலாளர் சுபாஷினி ஆகியோர் பள்ளி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இரட்டை அர்த்தங்களுடைய ஆபாச பாடலுக்கு நடனமாடியதாக கூறப்படுகிறது. குறிப்பாக மாணவர்கள் முன்னிலையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வு குறித்து சமூக ஆர்வலர்கள் விமர்சனங்களை முன்வைத்து பள்ளி வளாகங்களில் நடைபெறும் நிகழ்ச்சிகளில் பொருத்தமான நிகழ்வுகள் மட்டுமே இடம்பெற வேண்டும் என்று கருத்து தெரிவித்து வருகின்றனர். இந்த சம்பவம் தொடர்பான வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் பரவி பேசு பொருளாக மாறியுள்ளது. கோவை மாவட்ட டென்னிஸ் சங்கம் சார்பில் நடைபெற்ற 2026ஆம் ஆண்டுக்கான கிளப்புகளுக்கு இடையேயான லீக் டென்னிஸ் போட்டியில் வெற்றி பெற்ற அணிகள் மற்றும் வீரர்களுக்கு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கும் விழா கோவையில் நடைபெற்றது. நவ இந்தியாவில் உள்ள ஹிந்துஸ்தான் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற விழாவில் முன்னாள் டென்னிஸ் நிர்வாகி KG ரமேஷ் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினார். இந்த ஆண்டு நடைபெற்ற போட்டியில் 11 பிரிவுகளில் 116 அணிகளைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்றனர். கடந்த ஆண்டுகளை விட பங்கேற்பு அதிகரித்திருப்பது டென்னிஸ் விளையாட்டின் மீதான ஆர்வத்தை வெளிப்படுத்துவதாக சங்க நிர்வாகிகள் தெரிவித்தனர். கோவையில் நள்ளிரவு நேரத்தில் மது போதையில் சிலர் அராஜகத்தில் ஈடுபட்டதாக கூறப்படும் 2 வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. காந்திபுரம் பகுதியில் மது போதையில் ஒருவர் காவல்துறை பேரிகார்டை பிடித்தபடி நிற்க முடியாமல் தள்ளாடிய காட்சி இணையத்தில் பரவி வருகிறது. அதேபோல் மற்றொரு சம்பவத்தில் 4 பேர் கொண்ட கும்பல் காரை வழிமறித்து ஓட்டுநரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தாக்கியதாக கூறப்படும் டேஷ் கேம் காட்சிகளும் வெளியாகியுள்ளன. இந்த சம்பவங்கள் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் தொடர்புடையவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கவும் இரவு நேர ரோந்து பணிகளை தீவிரப்படுத்தவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தென்னிந்தியாவில் தனது விற்பனை வலையமைப்பை விரிவுபடுத்தும் வகையில் ஹோம்ஸ் டு லைஃப் பர்னிச்சர் நிறுவனம் கோவை ஒண்டிப்புதூரில் தனது 2வது கிளையை தொடங்கியுள்ளது. உயர்தர பிரீமியம் பர்னிச்சர் தயாரிப்புகளான சோபா, டைனிங் டேபிள், மெத்தை உள்ளிட்ட பல்வேறு வீட்டு உபயோகப் பொருட்கள் இந்த புதிய கிளையில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. திறப்பு விழாவை ஹோம்ஸ் ஜோ நிறுவனத்தின் நிறுவனர் ராஜ் மாரியப்பன் ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 50க்கும் மேற்பட்ட நாடுகளில் வாடிக்கையாளர்களின் தேவைகளை பூர்த்தி செய்து வரும் நிறுவனம் இந்த ஆண்டு தனது 50வது ஆண்டு விழாவை கொண்டாடி வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் வாடிக்கையாளர்களின் வரவேற்பால் கோவையில் 2வது கிளையை தொடங்கியிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அவர் கூறினார். My name is Varun Kant and I am country head India for brand Homes to Life. Homes to Life is a Singapore based company
This is part of a very large organization, and we have started our operations in India in 2022. Our first store was launched in Mumbai in February of 2023. Within a very short span of 3 years, we expanded to about 22 cities, and we have 35 plus stores across India. This is our second store in this city, Coimbatore. First store was opened by Raj around 7 months back at Metropolitan Road, and today we are here at Trichy Road, which is a very upcoming area, and this is our second store in the city, and we have been growing very fast, leaps and bounces. This is our group company's 50 years of our manufacturing, which started way back in 1976. We intend to open our 50th store in India by end of this year. So this is the store which Mr. Raj will throw some more light. சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு கோவை GK எண்ணம் மருத்துவமனையில் மாற்று மருத்துவத்துறை சார்பில் 12வது யோகா விழிப்புணர்வு நிகழ்ச்சி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அவினாசி சாலையில் உள்ள GK எண்ணம் ஒருங்கிணைந்த புற நோயாளர் மையத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியை மருத்துவமனையின் தலைமை செயல் அதிகாரி டாக்டர் ரகுபதி வேலுச்சாமி தொடங்கி வைத்தார். சுமார் 250க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட இந்த நிகழ்வில் யோகா பயிற்சிகள், இலவச இரத்த அழுத்தம் மற்றும் இரத்த சர்க்கரை பரிசோதனை முகாம்கள் நடத்தப்பட்டன. மேலும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை ஊக்குவிக்கும் வகையில் சத்தான உணவுப் பொருட்கள் கண்காட்சிக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. யோகா உடல் மற்றும் மனநலனை மேம்படுத்தும் சிறந்த வாழ்க்கை முறை என்று மருத்துவமனை நிர்வாகம் வலியுறுத்தியது. அது இன்டர்நேஷனல் யோகா டே செலிப்ரேட் பண்றோம். யோகா அப்படிங்கிறது இந்தியாஸ் கிரேட்டஸ்ட் கிஃப்ட் டு த வேர்ல்ட். It gives you health, longevity, relaxation, calmness of the mind. And if you look at ஏன் ப்ராப்ளம் அப்படின்னா, இந்த காலத்தில் எல்லாரும் எப்பவுமே அவசரப்படுறாங்க. அதனால ஸ்ட்ரெஸ் லெவல் ஜாஸ்தி. அப்புறம் ஃபாஸ்ட் ஃபுட், ஆல் தோஸ் திங்ஸ் கான்ட்ரிபியூட் டு இல் ஹெல்த். ஓகே, அது எப்படி தண்ணி பண்ணிடும்? ஹவு டு யூ ரெடியூஸ் ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி லெவல்? ஹவு டு யூ ப்ரிவெண்ட் ஒபிசிட்டி, வெயிட் ஜாஸ்தி ஆகிறது? அப்புறம் சில பேர்த்துக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வரும், ப்ரீத்திங் ப்ராப்ளம் வரும். இது எல்லாம் எப்படி தடுக்க முடியும்? அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். யூ ஹேவ் டு ஃபோக்கஸ் ஆன் யோகா டே. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்த கோரி 70க்கும் மேற்பட்ட பெண்கள் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தாராபுரம் திருப்பூர் சாலையில் காய்ந்த மரங்களை குறுக்கே போட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் அறிவிப்பில்லா மின்வெட்டு, குடிநீர் தட்டுப்பாடு, தூய்மை செய்யப்படாத கழிவுநீர் கால்வாய்கள் மற்றும் பழுதடைந்த நகராட்சி பொது சுகாதார வளாகம் குறித்து கண்டனம் தெரிவித்தனர். இந்த மறியல் போராட்டத்தால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு வாகனங்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தன. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தாராபுரம் போலீசார் பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி சமரச முயற்சியில் ஈடுபட்டனர். அதாவது பாத்ரூம் வசதி சுத்தமாவே இல்ல. இங்க இருந்து எல்லா பிள்ளைகளும் 8 மணிக்கு ஸ்கூல் போற பிள்ளைங்க 7 மணிக்கு எந்திரிச்சு பாத்ரூம் போயிட்டு வரதுக்கே 1 மணி நேரம் ஆயிடுது. அதுக்கப்புறம் அந்த தெரு விளக்கு ஒண்ணு கூட எரியல. போய் பெட்டிஷன் கொடுத்துட்டாங்க, எல்லாமே பண்ணிட்டோம், எந்த ரியாக்ஷனுமே இல்லைங்க. டிச்சு மண்ணை எடுத்து எனக்கு கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆச்சு. 20 வருஷமாவே அந்த டிச்சு மண் எடுக்கல. இப்ப ரோடு ஓட்டு அந்த ரோட்டுக்கு மேல இப்ப மண்ணு வந்துருச்சு. அந்த டிச்சு புழு அப்படியே மேல வருதுங்க. கொசு கடிச்சு பிள்ளைகளுக்கு தழும்பா வந்துருச்சு. அந்த ஸ்லாப் போட்டுங்க, ரோடு ஓட்டு ஸ்லாப் போடல. ஸ்லாப்பை போட்டு ஒரு பொண்ணு குழந்தையோட டிச்சுக்குள்ள இருந்து 3 நாள் சிகிச்சை இருந்துச்சு. எந்த வசதியுமே இல்ல. உள்ளுக்குள்ள தண்ணி பைப்பு தண்ணி வரது இல்லைங்க. கவுன்சிலர் யாரு சொல்லியிருக்கேன், உப்பு தண்ணியே வரது. செங்கல்பட்டு மாவட்டம் நயினார்குப்பம் கிராமத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜயின் 52வது பிறந்த நாளை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டதுடன் பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன. மாவட்ட செயலாளர் மோகன்ராஜா தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர் சரத்குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு கல்வி உதவிப் பொருட்கள் மற்றும் பொதுத் தேர்வில் சிறந்த மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளையும் வழங்கினார். மேலும் பெண்களுக்கு தையல் இயந்திரங்கள், புடவைகள், மளிகை பொருட்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி உபகரணங்கள், 1000க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் மற்றும் 1000 பேருக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது.
வந்தோடனே 200 யூனிட் இலவசம்னு முதல் கையெழுத்தா போட்டாரு. பெண்களுக்கு பாதுகாப்பு தேவைன்னு சொல்லிட்டு சிங்கப்பெண் படை திட்டத்தை உருவாக்கி போட்டிருக்காரு. லஞ்சம் வாங்குறதுக்கு எல்லா அரசு அதிகாரிகளும் யோசிக்கிறாங்க, பயந்து போய் இருக்கிறாங்க. ஐயோ வேணாம்னு சொல்லிட்டு ஒரு நேர்மையான ஒரு அரசாங்கம் நடந்துட்டு இருக்கு. கோவையில் தமிழ்நாடு உரிமம் பெற்ற நில அளவர்கள் சங்கம் சார்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் நில அளவியர் பணியிடங்களுக்கு புதிய ஆட்கள் தேர்வு செய்வதை நிறுத்தி தற்போது பணியாற்றி வரும் அனுபவமிக்க நில அளவையாளர்களை நிரந்தர பணியில் அமர்த்த வேண்டும் என்ற கோரிக்கை விடுக்கப்பட்டது. 2019 முதல் குறைந்த கட்டணத்தில் பொதுமக்களுக்கு சேவை வழங்கி வரும் தாங்கள் அரசு அங்கீகாரம் பெற்ற பயிற்சியை முடித்து அதிநவீன தொழில்நுட்பங்களுடன் நில அளவை பணிகளை மேற்கொண்டு வருவதாக சங்கத்தினர் தெரிவித்தனர். TNPSC மூலம் புதிய பணியாளர்களை நியமிப்பது அரசிற்கு கூடுதல் செலவையும் கால விரயத்தையும் ஏற்படுத்தும் என்றும் பல ஆண்டுகளாக கள அனுபவத்துடன் பணியாற்றி வரும் தங்களை காலமுறை ஊதியத்தில் பணியமர்த்தி பின்னர் நிரந்தர பணியில் அமர்த்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். தமிழ்நாட்டில் மொத்தம் வருவாய்த்துறையில் 6 லட்சத்திற்கும் மேற்பட்ட இணைய வழி பட்டா மாறுதல்கள் கோப்புகள் பெண்டிங்ல இருந்தது. இன்று சுமார் அது படிப்படியாக குறைக்கப்பட்டு இன்று 15 முதல் 25 நாட்களுக்குள் உள்ள கோப்புகளை சரி செய்யும் அளவிற்கு இந்த உரிமம் பெற்ற நிலவர்களுடைய பணியானது மிகவும் சீரும் சிறப்புமாக செயல்பட்டு வருகிறது. அவ்வாறு மக்கள் சேவையாற்றி வரும் இந்த உரிமம் பெற்ற நிலவர்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றும் விதமாக தமிழ்நாடு அரசு தேர்தல் அறிக்கையில் அறிவித்துள்ள 5 வருடங்களுக்கு மேலாக தற்கால பணியாளராக பணியாற்றி வரும் அனைத்து தொழிலாளர்களும் நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்ற கோரிக்கையின் அடிப்படையில் உரிமம் பெற்ற நிலவர்களிலும் 5 வருடங்களுக்கு மேலாக மிக குறைந்த சேவை கட்டணத்தில் பணியாற்றி வருகின்ற எங்களுக்கும் தமிழகத்தில் நிரந்தர பணியாக்கி தரவும், அதே போல தமிழக அரசு தற்போது TNPSC மூலமாக நில அளவர்களை புதிதாக எடுப்பதாக தெரிய வருகின்ற அதை தடுத்து நிறுத்த வேண்டியும் இந்த செய்தியாளர் சந்திப்பானது நடைபெற்று வருகிறது. நாடு முழுவதும் இன்று நடைபெறும் நீட் மறுதேர்வை திருச்சி மாவட்டத்தில் 12 தேர்வு மையங்களில் 6620 மாணவ மாணவிகள் எழுதுகின்றனர். அண்ணா பல்கலைக்கழகம், தேசிய கல்லூரி, தேசிய தொழில்நுட்பக் கழகம், பிஷப் ஹூபர் கல்லூரி உள்ளிட்ட 12 மையங்களில் தேர்வுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தேர்வர்களுக்கு அணிகலன்கள் அணியக்கூடாது, உயரமான காலணிகள் பயன்படுத்தக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. மேலும் தேர்வு மையங்களில் நடைபெறும் பாதுகாப்பு சோதனைகளுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்குமாறு அறிவுறுத்தப்பட்டது. தேர்வில் பங்கேற்கும் மாணவ மாணவிகள் காலை முதலே பெற்றோருடன் தேர்வு மையங்களுக்கு வருகை தந்தனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பேருந்து நிலைய மேம்பாலத்தில் நெல் மூட்டைகள் ஏற்றி சென்ற சரக்கு லாரி கட்டுப்பாட்டை இழந்து தடுப்பு சுவரில் மோதி தலைகீழாக கவிழ்ந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த விபத்தில் சுமார் 10 டன் நெல் மூட்டைகள் சாலையில் சிதறி கிடந்தன. மேலும் லாரியின் டீசல் டேங்க் உடைந்ததால் எரிபொருள் சாலை முழுவதும் வழிந்தோடி தீ விபத்து ஏற்படும் அபாயமும் ஏற்பட்டது. நல்வாய்ப்பாக லாரி ஓட்டுநர் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினார். தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் மற்றும் போலீசார் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். MBBS மற்றும் BDS மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு கோவை மாவட்டத்தில் 15 மையங்களில் நடைபெற்றது. இதில் 7000த்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் தேர்வில் பங்கேற்றனர். கோவை அரசு கலைக்கல்லூரி உள்ளிட்ட தேர்வு மையங்களில் மாணவர்களின் உடைமைகள் மற்றும் ஆவணங்கள் தீவிரமாக சோதனை செய்யப்பட்ட பின்னரே தேர்வு மையங்களுக்குள் அனுமதிக்கப்பட்டனர். தேர்வை முன்னிட்டு அனைத்து மையங்களிலும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்ததுடன் சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகள் ஏற்படாத வகையில் போலீசார் குவிக்கப்பட்டு கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். இன்னைக்கு வந்து நீட் எக்ஸாம், இது ரீநீட் எக்ஸாம். போன நீட் எக்ஸாம் வந்து பேப்பர் லீக் ஆகி கேன்சல் பண்ணிட்டாங்க. அதனால மறுபடியும் வந்து இங்கே எழுத வந்திருக்கேன். நான் வந்து என்னோட சென்டர் வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் கோயம்புத்தூர், அந்த காலேஜ் தான் சென்டராக போட்டிருக்காங்க. அங்கே வந்திருக்கேன். இவங்கெல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸு. இவங்க வந்து என் கூட நீட் எழுத வந்திருக்காங்க. என் பேர் தக்ஷா. நான் செஞ்சிருமலையிலேருந்து வந்திருக்கேன். போன தடவை நீட் எக்ஸாம் எழுதி கேன்சல் ஆகிடுச்சு. அம்மா அப்பா நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க நீட் எக்ஸாம் எழுதுறதுக்கு.
மதுரை திருநகர் பகுதியில் புதிதாக திறக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அமைச்சர் நிர்மல்குமார், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சு வெங்கடேசன் மற்றும் மாணிக்கம் தாகூர் ஆகியோர் பல்வேறு அரசியல் மற்றும் மக்கள் நலன் சார்ந்த கேள்விகளுக்கு பதிலளித்தனர். அமைச்சர் நிர்மல்குமார் நீட் தேர்வு தேவையற்றது என்பதே அரசு நிலைப்பாடு என்றும், தேர்வு நடத்துவதில் ஏற்பட்ட குளறுபடிகள் ஒன்றிய அரசின் நிர்வாக தோல்வியை வெளிப்படுத்துவதாகவும் தெரிவித்தார். மேலும் மதுரையில் நிலவும் கழிவுநீர் பிரச்சினைக்கு விரைவில் ஆலோசனைக் கூட்டம் நடத்தப்பட்டு தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் தேசிய கீதத்தை எத்தனை முறை பாடினாலும் அது தவறல்ல என்றும், தமிழ்தாய் வாழ்த்துக்கு எந்த எதிர்ப்பும் இல்லை என்றும் விளக்கம் அளித்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் மதுரையின் வளர்ச்சிக்காக அனைத்து தரப்பினரும் இணைந்து செயல்பட வேண்டும், மதவாத அரசியலுக்கு எதிராக உள்ள சக்திகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் தெரிவித்தார். அது என்னன்னா மிகப்பெரிய குளறுபடி நீட்ல. இந்த நீட்டே தேவையில்லைன்றதான் எங்களுடைய எண்ணமும் கூட. நீட்டே தேவையில்லை, இந்த நீட்டே மிகப்பெரிய குளறுபடி. இது மக்களுக்கு தேவையில்லாத அலக்கழிப்பு. இதோட ஒரு தேர்வை ஒன்றிய அரசு ஒழுங்கா கூட நடத்த முடியாத அளவுக்கு ஒரு தேர்வை கூட ஒழுங்கா நடத்த முடியல. லட்சக்கணக்கான மாணவர்கள், 20 லட்சம் மேற்பட்ட மாணவர்கள் எழுதுறாங்க. ஒரு கொஸ்டின் பேப்பரை கொண்டு போய் சரியா கொடுக்க முடியல. சென்டர்ஸும் கம்மியான சென்டர்ஸ் தான், பெரிய அளவுலாம் இல்லை. இதை விட பெரிய தேர்வுகள்லாம் இந்தியா முழுவதும் நடக்குது. சென்டர்ஸும் கம்மியான சென்டர்ஸ் தான். என்னன்னா இவர்களால இத்தனை வருஷம் ஆகியும் ஒரு தேர்வுல கூட மெச்சூரிட்டி இல்லை. வர்ற மாணவர்களை தான் நீங்க வளையல கழட்டு, தோட கழட்டு, துப்பட்டாவை கழட்டுங்கிறீங்க. நீங்க போய் கொஸ்டின் பேப்பரை கூட ஒழுங்கா போய் சேர்க்க முடியல. அதை செய்ய முடியாம நீங்க வர்ற மாணவர்களையும் ஃப்ரிஸ்கிங் பண்றீங்க, கையில இது பண்றீங்க, ஒரு சின்ன கம்மல் கூட போட விட மாட்டேங்கிறீங்க. அவ்வளவு தூரம் பண்ற நீங்க கொஸ்டின் பேப்பர் கூட கொண்டு போய் சேர்க்க முடியல. அதை கூட கண்டிப்பா இது பண்ண முடியல. மற்ற மாநிலங்கள், தென் மாநிலங்கள்லாம் நல்லா இருக்கு. அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி இருக்கிற மாநிலங்கள்லயும் அவங்க இருக்கிற மாநிலங்கள்ல மட்டும் தான் இந்த தவறு நடக்குது. இப்போ கடந்த 2-3 வருஷங்களாவே இந்த தவறு நடந்துகிட்டே தான் இருக்கு. ஆயிரக்கணக்கான பேர் இந்த தேர்வு எதுக்கு வச்சாங்க? நல்ல மாணவர்கள், தகுதியான மாணவர்கள் உள்ள வரணும். அதுக்கான இதுவே பர்பஸே சால்வ் ஆகல. ஆயிரக்கணக்கான பேர் சும்மா இந்த மாதிரியான தவறான முறையில் உள்ள வந்துட்டு இருக்காங்க. போன வருஷம் வந்துச்சு. சுப்ரீம் கோர்ட் வேற வழியே இல்லாம கடைசி நேரத்துல அப்ரூவ் பண்ணி இதை இனிமேல் தடுக்க முடியாத அளவுக்கு சுப்ரீம் கோர்ட் விட்டாங்க. திரும்ப அடுத்ததாவது திருத்துவாங்கன்னு பார்த்தா இன்னும் அதை விட கொடுமை. இப்ப 2வது தடவை எழுதுறாங்க. இப்ப போன வாரம் ஒரு மாணவர் தற்கொலை செய்து கொண்டார். இதுக்கு யாரு பொறுப்பாரு? இதுக்கு மோடி தான் பொறுப்பானோம். இந்த தவறுக்கு கண்டிப்பா மோடி தான் பொறுப்பா இருக்கணும். இனிமேலாவது ஒரு தவறை இந்த நீட்டு தேர்வை முழுமையாக ரத்து செய்து விட்டு முன்னாடி எப்படி ப்ராசஸ் வச்சு அதே மாதிரி போலாம். மாணவர்களுக்கு 2 சுமை. இந்த புக்கையும் படிக்கணும், அந்த புக்கையும் படிக்கணும். ஒண்ணு இவங்க என்ன பண்ணிட்டாங்க? தனியார் கொள்ளையடிக்கிறதுக்கு, தனியார்கள் இன்னைக்கு நிறைய டியூஷன் சென்டர் திறக்கிறதுக்கும் இந்த நீட்டு டியூஷன் சென்டர் திறக்கிறதுக்கு தான் வழிவகை செஞ்சு கொடுத்தாங்க தவிர்த்து வேற எந்த வகையிலும் இது இல்லை. ஒவ்வொரு பெற்றோருக்கும் மாசத்துக்கு இல்ல வருஷத்துக்கு ஒரு 2-3 லட்ச ரூபாய் எக்ஸ்ட்ரா செலவுகளை இந்த 11ஆம் வகுப்புல இருந்து இதை ஆரம்பிச்சிருக்காங்க. நீட் கோச்சிங் சென்டருக்கு ஒரு 2-3 லட்ச ரூபாய் எக்ஸ்ட்ரா செலவு தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. தமிழக வெற்றிக் கழக தலைவர் மற்றும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஜோசப் விஜயின் 52வது பிறந்த நாளை முன்னிட்டு திண்டுக்கல் மாவட்டம் பழனி அரசு மருத்துவமனையில் ரத்த தான முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் தாவேகா நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் என்று 52 பேர் ரத்த தானம் செய்து சமூக பொறுப்புணர்வை வெளிப்படுத்தினர். மாவட்ட செயலாளர் கார்த்திக் ராஜா மற்றும் பிரவீன்குமார் ஆகியோர் முதலில் ரத்த தானம் செய்து நிகழ்ச்சியை தொடக்கி வைத்தனர். நிகழ்ச்சியில் கட்சியின் பல்வேறு நிர்வாகிகள் கலந்து கொண்டதுடன் ரத்த தான முகாம் சிறப்பாக நடைபெற்றது. இந்த முகாம் பாப்புலர் மெடிக்கல் சுரேஷ் மற்றும் சாய் லேப் சிராஜ் ஆகியோரின் ஏற்பாட்டில் நடைபெற்றது. தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் திருச்சி ஸ்ரீரங்கத்தில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் இருமொழி கொள்கைதான் தொடரும் என்றும் 3வது மொழிக் கொள்கையை அரசு ஏற்காது என்றும் தெரிவித்தார். அதே நேரத்தில் மாணவர்கள் வேலைவாய்ப்பை மேம்படுத்தும் வகையில் ஜப்பானீஸ், பிரெஞ்சு போன்ற வெளிநாட்டு மொழிகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றார். அண்மையில் நிகழ்ச்சியில் சினிமா பாடலுக்கு நடனமாடியது குறித்து விளக்கமளித்த அமைச்சர், இளைஞர்களின் கோரிக்கைக்கு மதிப்பளிக்கும் வகையில் அவர்களுடன் இணைந்து நடனமாடியதாகவும் தெரிவித்தார். Market is open and Germany employment market is open and France employment market is open. So I request all the young students and young girls to educate, to promote the other languages. That means option மட்டும்தான் நான் சொல்லியிருக்கிறேனே தவிர 3 மொழி கொள்கை என்பது எங்களுக்கு உடன்பாடு அல்ல. தமிழகத்தில் இருமொழி கொள்கை தான் எங்கள் உடன்பாடு. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. உலகில் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள www.lenews.in என்ற இணையத்திலும் லீமேக்ஸ் என்ற OTT தளத்திலும் கண்டு கழியுங்கள். யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களிலும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.
வணக்கம்.